Welcome to English online session. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் யூனிட் சப்ளிமெண்ட்ரி. ஸோ செகண்ட் யூனிட்டில் நம்ம சப்ளிமெண்ட்ரி டைட்டில் என்ன அப்படின்னா எ ஷாட் இன் த டார்க். எ ஷாட் இன் த டார்க் யார் அதோட ரைட்டர் யாருன்னா சகி. அதாவது த டைட்டில் எ ஷாட் இன் த டார்க் இட் மீன்ஸ் இது வந்து ஒரு இடியம்ஸ். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா ஒரு பொருளை அப்படி இல்லைன்னா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த பொருளை பற்றி நமக்கு எந்த ஒரு பேசிக் நாலேஜும் கிடையாது. ஆனால் நம்மளாக நம்ம ஒரு ஏதோ ஒன்று யோசித்து எஸ்டிமேட் பண்ணி இதுதான் அப்படின்னு கெஸ் பண்ணி நம்மளோட ஓன் இமேஜினேஷனில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் எ ஷாட் இன் த டார்க். தவறான யுகத்தில் ஒருத்தரை தவறாக நினச்சி பின்னாடி அது தவறு அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அதை கரெக்டுன்னு நம்மளுக்கு உணர்த்தி இருக்கிற அந்த சகியோட அருமையான சப்ளிமெண்ட்ரி தான் இந்த ஷாட் இன் த டார்க். ஸோ ஆத்தரோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அதாவது த சகியோட ஃபுல் நேம் ஹெச் முன்ரோ. அதோட ஃபுல் நேம் அதாவது ஹெக்டர் ஹக் முன்ரோ. த 18 December 1870, the 14 November 1916. He is known by the pen name. அவரோட பென் நேம் என்னென்னா சகி and also frequently as H. Munro. He was a British writer whose witty mischiefs and sometimes macabre stories satirize Edwardian society and culture. அதாவது சகி அப்படிங்கிறது அவருடைய புனைப்பெயர். அவரோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா ஹெக்டர் ஹக் முன்ரோ. த 1870 in 18, அதாவது டேட் 18. இவருடைய எழுத்துக்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப காமெடியாக இருக்கும், ரொம்ப குறும்புத்தனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எட்வர்டியன் அப்படிங்கிற ஒரு சொசைட்டியில் இவருடைய எழுத்துக்கள் ரொம்ப அதாவது அந்த சமூகத்தை ரொம்ப அந்த சமூகத்தையும் அந்த கலாச்சாரத்தையும் ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார். அந்த இவருடைய மாஸ்டர், அதாவது இவர் என்னென்னா ஷார்ட் ஸ்டோரியோட மாஸ்டர் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷினை எல்லாரும் அதிகமாக என்னென்னா ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மாஸ்டர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு கேட்டால் சகி அப்படின்னு தான் நம்ம எழுதணும். ஸோ அவருடைய ஃபுல் நேம் ஹெக்டர் ஹக் முன்ரோ. ஸோ ஹீ இஸ் கன்சிடர் எ மாஸ்டர் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி அண்ட் ஆஃபன் கம்பேர்ட் டு ஓ ஹென்ரி. பிசைட் ஹிஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் he wrote a full lengthy play, The Watched Pot, in collaboration with Charles Maud. அதாவது மாஸ்டர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. இவரை யாரோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஓ ஹென்ரியோட கம்பேர் பண்ணுறாங்க. இவர் ஷார்ட் ஸ்டோரிலாம் என்னென்னா இவர் ஷார்ட் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல் ப்ளேவே எழுதியிருக்காரு. அந்த ஃபுல் ப்ளேவோட பேர் என்ன அப்படின்னா தி வாட்ச்ட் பாட் அப்படின்றது. அந்த ப்ளேவோட நேம் த வாட்ச்ட் பாட். இது என்னென்னா அவர் யாரோட சேர்ந்து எழுதியிருக்காரு அப்படின்னா த சார்லஸ் மாடே அப்படிங்கிற ஆத்தரோட சேர்ந்து அவர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம லைன்ஸுக்கு போயிடலாம். The Philip Slutherby settled in himself down in the almost empty railway carriage with the pleasant consciousness of being embarked on an agreeable and profitable pilgrimage. He was bound for Brill Manor, the country residence of his newly achieved acquaintance, Mrs. Slapton Jago. Honorius Slapton Jago was a person of some social importance in London, of considerable importance and influence in the country of Yorkshire. Philip Slutherby ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உட்காந்துருக்காரு ரயில்வே ஸ்டேஷனில். ஆல்மோஸ்ட் அங்கே பார்த்தா அந்த ட்ரெயினில் ஃப்ரீயாக இருக்குது, யாருமே கிடையாது. ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்டை அவர் மட்டும்தான் இருக்கார். ஸோ அவர் என்னென்னா ரீசெண்டாக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஒப்பந்தம் ஒரு சைன் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு புனித பயணத்துக்கான ஒரு ஒப்பந்தம். அதாவது பில்கிரிமேஜ் அப்படின்னா புனித பயணம். ஒரு புனித பயணத்துக்கான ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் என்னென்னா அதிகமாக லாபம் கூடியதாகவும் இருக்குது, லாபம் தரக்கூடியதாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு குடிக்க முடியாதாகவும் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அது கிடைச்சதில் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அவர் எதுக்காக இப்போ ட்ரெயின் ஏறி இருக்கார் அப்படின்னா பிரில் மேன்கர், அதாவது பிரில் மேனர் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போகிறாரு. ஸோ அங்கே அவருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால்
தனக்கு வந்து புதுசாக அறிமுகமான ஒரு நபரை வந்து பார்க்க போகிறார். யார் அந்த நபர்னு பார்த்தா ஸ்லாப்டன் ஜகோ. ஸோ அவங்க யார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லண்டனில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சன், ரொம்ப செல்வாக்கு நிறைந்த ஒரு பர்சன், சமுதாயத்தில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒருத்தவங்க. The country of Yorkshire, or at any rate the Eastern Division of it, was of immediate personal interest to Philip Slatherby. It was held for the government in the present parliament by the gentleman who did not intend to seek re-election, and Slatherby was under serious consideration by the party members and the managers as his possible successor, and with luck the seat might be held. The Slapton Jago influence was not an item which could be left out of the consideration, and the political aspirant had been delighted at meeting Honorio at a small and friendly luncheon party, still more gratified when she had asked him down to her country house for the following Friday to Tuesday. He was obviously an approval, and if he could secure the goodwill of his hostess, he might count on her nominating him as an assured thing. If he failed to and find favor in her eyes, well, the local leaders would probably cool off in their embroiled enthusiasm for him. அதாவது ஸ்லெதர்பை தான் வந்து என்னென்னா ஒரு பொலிட்டீஷியன் ஆகணும்னு அவருக்கு ஆசை. அதாவது சாக்ஷயர் அப்படிங்கிற ஏரியாவில் அப்படி இல்லைன்னா ஈஸ்டர்ன் டிவிஷனில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் போட்டிக்கு நின்று அவர் வந்து என்னென்னா ஒரு பொலிட்டீஷியனாக ஆயிடணும் அப்படின்னு அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஆனால் இப்போ வந்து ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு வந்து என்னென்னா இடைத்தேர்தல் நடத்தக்கூடிய அந்த ஒரு ஒப்பீனியனே கிடையாது, ஒரு இஷ்டமே கிடையாது. ஆனால் ஸ்லெதர்பை வந்து தன்னுடைய அதிர்ஷ்டத்தால் நமக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கார். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டியிடும்போது ஸ்லாப்டன் ஜகோ வந்து பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ ரீசெண்டாக நடந்த பார்ட்டியில் தான் வந்து ஜகோ வந்து ஸ்லெதர்பை வந்து மீட் பண்ணுறாரு. அவங்க ஃபஸ்ட் மீட்டிங்லேயே வந்து வீக்கெண்டில், அதாவது ஃப்ரைடே ஆர் டியூஸ்டேயில் ஸ்லெதர்பையை வந்து வாங்க அப்படின்னு ஜகோ வந்து இன்வைட் பண்ணுறாங்க வீட்டுக்கு. ஸோ இதை கேட்ட உடனே வந்து ஸ்லெதர்பைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எப்படியாவது அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக ரிலேஷன்ஷிப் ஆகி நம்ம வந்து ஒரு நல்ல பேர் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு சீட்டு நமக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ இந்த கேஸ் வந்து இன்கேஸ் நல்ல பேர் வாங்க முடியலன்னா கூட அரசியல் ஆர்வத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து மற்றவங்க அந்த மெம்பர்ஸ் பார்த்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சீட் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து அவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பார்ட்டி மெம்பர் ஒருத்தர் வந்து அதே நேரத்தில் அதே பார்ட்டியில் மெம்பரில் உள்ள ஒருத்தர் வந்து அப்படியே வந்து அவரை வந்து அதாவது ஸ்லெதர்பையை வந்து அப்படியே விண்டோ ஓரமாக நின்று பார்க்குறாரு. Among the passengers dotted about the platform, awaiting their respective trains, Slatherby espied club acquaintance and called him up to the carriage window for chat. "Oh, you are staying with Mrs. Slapton Jago for the weekend, are you? I expect you will have a good time. She has the reputation of being an excellent hostess. She will be useful to you too. If that parliamentary project, hello, you are off, goodbye." அதாவது அந்த பேசஞ்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அதாவது உங்கள் வந்து வீக்கெண்டுக்கு வந்து ஜகோவோட ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கணும். ஸோ விருந்தினரை ட்ரீட் பண்ணுறதுல வந்து அவங்கள மாதிரி யாரும் கிடையாது. ஸ்லாப்டன் ஜகோ வந்து ரொம்ப புகழ்பெற்றவங்க. நீங்கள் இந்த பார்லிமெண்ட்டுக்கு கண்டிப்பாக எலெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க கூட வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்போடு இருக்கணும். ஸோ அதனால் வந்து டைம் ஆகிட்டு, அதாவது ட்ரெயின் கிளம்புற டைம் ஆகிட்டு. ஸோ அதனால் வந்து குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குட் பை சொல்லிட்டு கிளம்பும்போது அவர் என்னென்னா மேகசின்ஸ் வந்து நிறைய கையில் வச்சுருக்காரு. அதையும் வந்து அவர் எடுத்துகிட்டு அவர் சீட்டில் உட்கார்றாரு. Slatherby waved goodbye to his friend.
pulled up window and turned his attention to the magazine lying on his lap. He had scarcely glanced at a couple of pages. However, when a smothered curse caused him to glance hastily at the only other occupant of the carriage, his traveling companion was a young man of about 21 with dark hair, fresh complexion, and the blend of smartness and a disarray that marks the costume of a nut who is bound on a rustic holiday. He was engaged in searching furiously and ineffectively for some elusive or non-existent object. From time to time, he dug a sixpenny bit out of waistcoat pocket and started at it ruefully. Then recommenced the futile searching operations. A cigarette case, matchbox, latchkey, silver pencil case, and railway ticket were turned out on the seat beside him, but none of these articles seemed to afford him satisfactions. He cursed again, rather loud than before. The vigorous pantomime did not draw forth any remark from the slutherby, who resumed his scrutiny of the magazine. அதாவது குட் பை சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து உள்ள மேக்சின்ஸை வந்து அவர் வந்து என்னென்னா புரட்ட ஆரம்பிக்கிறாரு உட்காந்து. அதுக்குள்ளே வந்து அங்கே யாரோ வந்து என்னென்னா புலம்புற சத்தம் கேட்குது, அதாவது லேமினேஷன் அந்த சவுண்ட் கேட்குது. அது யார் அப்படின்னு பார்த்தா அவர் கூட அங்கே உட்காந்துருக்கிற கோ பேசஞ்சர். ஸோ அதை பார்க்குறாரு. அங்கே யார் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு 22 வயசான ஒரு யூத் பையன் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. முடியெலாம் நல்லா வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது, பார்க்க நல்லா ரொம்ப ஃபேராக இருக்கார். ஆனால் ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் அங்கங்கே கிழிஞ்சு பார்க்குறதுக்கு வந்து என்னென்னா ஒரு கிராமத்தால் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது, கிராமத்துலேருந்து வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இளைஞரை வந்து என்னென்னா ஏதோ ஒரு பரபரப்பாக தேடிகிட்டு இருக்கான். ஆனால் வந்து எவ்வளோ தேடியும் வந்து யூஸே இல்லை. அவன் வந்து என்னென்னா ஒரு கோட் போட்டிருக்கான், அதுலேருந்து வந்து 6 பென்னி காயின்ஸ் எடுத்து பார்த்துட்டு திருப்பி அதை உள்ளே வச்சுட்டு மறுபடியும் என்னென்னா தேடிக்கிட்டே இருக்கான். அவங்ககிட்ட என்னென்னா ஒரு சிகரெட் பாக்ஸ் இருக்குது, ஒரு தீப்பெட்டி இருக்குது, ஒரு சாவி இருக்குது, சில்வர் பென்சில்ஸ் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் இருக்குது. அதெல்லாம் வந்து கடந்துச்சு. இதில் வந்து என்னென்னா எந்த பொருளை பார்த்தாலும் வந்து அவனுக்கு திருப்தி ஆகலை. ஸோ திரும்ப என்னென்னா தேடிக்கிட்டே தான் இருக்கான். ஸோ மறுபடியும் என்னென்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஸ்லதர் பைக் வந்து எதுவுமே தெரியல, என்ன பண்ணுறான்னு புரியல, யாருன்னு தெரியல. ஸோ அவனாக வந்து என்னென்னா மெதுவாக பேசுகிறான். நீங்கள் வந்து ஜெகோவை தானே மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். ஸோ ஸ்டேஷனில் நீங்கள் 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஸோ ஸ்லாப்டன் ஜெகோ தான் வந்து என்னோடய அம்மா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்படின்னு அவன் சொன்னோன்னா உடனே இவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. நான் வந்து மண்டே ஈவினிங் தான் அங்கே வருவேன், அதாவது நான் என்னோடய அம்மா இருக்கிற பிளேஸுக்கு வருவேன். நம்ம வந்து அங்கே மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம். எங்கள் அம்மா பொறுத்தவரையும் நானும் வந்து ஒரு வெளியாள் மாதிரி தான், ஏன்னா வந்து நான் எங்கள் அம்மாவை பார்த்து 6 மாதம் ஆச்சு அப்படிங்கிறான். I say, exclaimed a young voice presently, didn't I hear you say you were going down to say with Mrs. Slapton Jago at Brill Manor? What a coincidence. My matter, you know, I am coming on there on Monday evening, so we shall meet. I am quite a stranger, haven't seen the matter for 6 months. At least I was away yachting the last time she was in town. I am Bertie, the second son, you know. I say it's an awfully lucky coincidence that I should run across someone who knows the matter. Just at this particular moment, I have done a damned awkward thing. You have lost something, haven't you? Said Slutherby. அதாவது அவங்க கூட வந்து என்னென்னா லாஸ்ட் டைம் இருக்கும்போது வந்து நான் ரொம்ப படகு பந்தயத்தில் கலந்துக்கிட்டேன். அது சொல்லிவிட்டு வந்து அப்படி சொல்லிவிட்டு வந்து தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் அந்த இளைஞன். Not exactly, but left behind, which is almost as bad. Just and inconvenient anyway. I have come away without sovereign purse, with 4 quid in it. All my worldly wealth for the moment. It was in my pocket all right, just before I was starting, and then I wanted to seal a letter.
and the sovereign purse happens to have my crest on it. So I whipped it out, the stamp, the seal with, and like a double distilled idiot, I must have left on the table. I had some silver loose in the pocket, but after I would paid for a taxi and my ticket, I would only got the forlorn little sixpence left. I am 3 days fishing, stopping at a little country in near Bronquay, for not a soul knows me there, and my week and bill and tips and cab to and from the station, and my ticket on to Brill that will mount up to 2 or 3 quid. Want it? If you didn't mind, lend me £2 or 3 for preference. I shall be awfully obliged. It will pull me out of no end of a hole. நான் வந்து பணம் வச்சுருக்கேன், ஆனால் வந்து பர்ஸை மறந்துட்டேன். அதில் வந்து 1 பவுண்டு பணம் இருந்துச்சு. அதை தான் வந்து நான் பாக்கெட்டில் தான் வச்சுருந்தேன், ஆனால் கரெக்டாக தான் வச்சுருந்தேன், ஆனால் எடுக்க மறந்துட்டேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து லெட்டரில் வந்து சீல் போடுறதுக்காக என்னோடய பர்ஸை நான் எடுத்தேன், த சோவரன் சீல். ஸோ அதுக்காக எடுத்த பர்ஸை வந்து நான் மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இடியட், நான் வந்து ஒரு இடியட். என்கிட்ட இப்போ வந்து என்னென்னா 6 பென்னி தான் இருக்குது. ஸோ அதுவும் என்னென்னா இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பிரான்கோய்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சத்திரத்தில் தான் வந்து நான் தங்க போகிறேன், ஒரு 3 நாள் தங்க போகிறேன். எதுக்காக அப்படின்னா ஃபிஷ்ஷிங்காக, அதாவது மீன் பிடிக்கிறதுக்காக தங்க போகிறேன். அங்கே என்னை யாருக்குமே தெரியாது. அங்கே வீக்கெண்டில் பில், அது இது வீக்கெண்டு அந்த ரூமு இது எல்லாத்தையும் வந்து பில் கால்குலேட் பண்ணும்போது என்னென்னா டோட்டலாக வந்து 2லேருந்து 3 குவைட் வரை ஆகும். ஸோ ஸ்லதர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான், எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான் ஸ்லதர் பாய்கிட்ட. உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா வந்து எனக்கு வந்து ஒரு 2 or 3 பவுண்ட்ஸ் கொடுக்க முடியுமா? ரொம்ப வசதியாக இருக்கும், நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறான். அதை வந்து அவர் கேட்டுகிட்டே இருக்கார். பட் அவன் சொல்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து நம்பலாமா என்னன்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கார். I think I can manage that, said Slutherby after a moment hesitation. Thanks awfully, it's joy good of you. What a lucky thing for me that I should have chanced across one of the matter's friends. It will be lesson to me not to leave my excare lying about anywhere when it ought to be my pocket. I suppose the moral of the whole the thing is, don't try to convert things to purpose for which they weren't intended. Still, when a sovereign purse has your crest on it. What is your crest, by the way? The Slutherby asked carelessly. Not a very common one, said the youth. A demi-line holding a crosslet in its paw. When your mother wrote to me, giving me a list of trains, she had, if I remember rightly, a greyhound current of her notepaper, observed Slutherby. There was a tinge of coldness in his voice. ஸோ கொஞ்சம் அவர் என்னென்னா தயங்கிக்கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்லதர்பாய் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் வந்து அதை கண்டிப்பாக கொடுக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒருத்தரை வந்து நான் இந்த சமயத்தில் மீட் பண்ணணும்னு இருக்குது. பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், ஆனால் வந்து எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு நல்ல பாடம். இப்படி வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஸ்லதர்பாய் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, அடிக்கடி வந்து இந்த முத்திரை, சாவரன், பர்ஸ் அப்படின்லாம் சொல்கிறீங்களா, என்ன முத்திரை அது அப்படின்னு என்ன கேட்குறாரு. ஸோ அந்த க்ரஸ்ட்டு, வாட் இஸ் மீன் பை க்ரஸ்ட்டு, அந்த க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க, என்ன க்ரஸ்ட் அது? ஸோ அது சாவரன் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன க்ரஸ்ட் அப்படின்னு கேட்குறாரு. அந்த க்ரஸ்ட் வந்து சாதாரணமாக கிடையாது, அது வந்து ரொம்ப ஸ்பெஷலானது அப்படிங்கிறான். ஸோ அது வந்து ரொம்ப சாதாரணமாக கிடையாது, அது ரொம்ப ஸ்பெஷலானது. அது வந்து என்னென்னா ஒரு பாதி சிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், தன்னோட கையில் வந்து சிலுவையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உங்கள் அம்மாட்ட லெட்டரில் வந்து ஒரு வேட்டை நாய், அதாவது வந்து கிரேஹார்ன், ஒரு வேட்டை நாய் சிம்பிள் தானே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது ஒரு மாதிரி, அது ஓடுற மாதிரியில் பாயிற மாதிரியில் இருக்கும் அப்படிங்கிறாரு அந்த சிம்பிள் அப்படின்னு ஸ்லதர்பாய் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, அந்த டாக் வந்து என்னென்னா ஜகான் முத்திரை, இந்த சிங்கம் வந்து என்னென்னா ஸ்லாப்டன் முத்திரை, நாங்கள் வந்து ரெண்டையுமே யூஸ் பண்ணுவோம்.
அதை ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் வந்து எங்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து நான் எப்போவுமே வந்து என்னென்னா அந்த பாதி சிங்க முத்திரை தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து நாங்கள் தான் வந்து உண்மையான ஸ்லாப் டான்ஸ் அப்படிங்கிறான். ஸோ தட் இஸ் த ஜாகோ crust, responded the youth promptly. The demi-line is the Slapton crust. We have the right to the use both, but I always the use demi-line because after all we are really Slaptons. There was a silence, was a moment or two, and the young man began to collect fishing tackle and other belongings from the rack. My station is the next one. He announced, I have never met your mother, said Slitherby suddenly. Though we have corresponded several times. My introduction to her was through political friends. Does she resemble you at all in feature? I should rather like to be able to pick her out if he happened to be on the platform to meet me. ஸோ அந்த பையன் வந்து என்னென்னா அந்த அவன் ஸ்டேஷன் இறங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவங்ககிட்ட உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறான். ஃபிஷ்ஷிங்க்கு போகிறதுனால அந்த மீன் பிடிக்கக்கூடிய சாதனம் இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கிளம்புறான். அப்புறம் வந்து என்னென்னா நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னு வந்து யார்கிட்டனா ஸ்லாப்டன் அதாவது ஸ்லெதர்பைட்டை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ திடீர்னு என்னென்னா ஸ்லெதர்பை என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் அம்மாவை வந்து நான் மீட் பண்ணதே கிடையாது, நிறைய டைம் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து நேரில் மீட் பண்ணதே இல்லை. அவங்களோட அறிமுகம் வந்து எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா என்னோடய அரசியல் நண்பர்கள் மூலமாக தான் கிடச்சிது. அவங்க வந்து எப்படி உன்ன மாதிரி இருப்பாங்களா, இல்லை இன்கேஸ் என்னை ரிசீவ் பண்ணுறப்ப வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. She is supposed to be like me. She has the same dark brown hair and high color. It runs her family. I say this is where I get out. Goodbye, said Slitherby. You have forgotten the three quid, said the young man, opening the carriage and the door and pitching his quid case onto the platform. I have no intention of the lending you 3 pounds or 3 shillings, said Slitherby severely, but you said. அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, அவங்களும் வந்து என்ன மாதிரியே இருப்பாங்க, நல்லா ஃபேராக இருப்பாங்க, அவங்க ஹேர் வந்து நல்ல பிளாக்காக இருக்கும், இது வந்து என்னென்னா எங்கள் குடும்பத்துக்கு வந்து வழியாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, ஸ்டேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே என்ன சொல்கிறாரு ஸ்லெதர்பை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குட் பை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து பெட்ரி வந்து என்ன கேட்குறான் அப்படின்னா, அந்த 3 குவைட் மறந்துட்டிங்களே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஸ்லெதர்பை வந்து ரொம்ப ஹார்டாக வந்து 3 பவுண்டு என்ன 3 ஷில்லிங் கூட வந்து உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் தர்றதா சொன்னீங்களே அப்படின்னு பெட்ரி கேட்குறான். ஆமாம் நான் அப்படி சொன்னேன் தான், ஆனால் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து அப்போ நான் சொல்கிறப்ப எனக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே வரல, ஆனால் இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வருது. என்ன அப்படின்னா, நீ சொன்ன அந்த லெட்டர் அந்த கிறிஸ்டில் வந்து அந்த சிம்பிள்ஸ் ரெண்டுத்துக்கும் அதை டிஃபைன் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன முரண்பாடு தோணுது, ஏன்னா அது வந்து யோசிக்க வைக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நான் வந்து உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. I know I did. My suspicious hadn't been roused then, though I hadn't necessarily swallowed your story. The discrepancy about the crust put me on my guard. Notwithstanding the really brilliant way in which you accounted for it, then I laid a trap for you. I told you that I had never met Mrs. Slapton Jago. As a matter of fact, I met her lunch on Monday last. She is a pronounced blonde. The train moved on, leaving the soy-distant cadet of the Slapton Jago family cursing furiously on the platform. Well, he hasn't opened his fishing expedition by catching a flat, chuckled Slitherby. He would have an entertaining story to recount at dinner that evening, and his clever little trap would earn him applause as a man of resource and astuteness. He was still telling his adventure, his imagination to an attentive audience of dinner guests when the train due up the destination. On the platform, he was greeted sedately by a tale of a footman and noisily by the clod people, Casey, who had apparently travelled down by the same train. ஸோ அங்கே என்னென்னா, எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த சந்தேகம் வந்துட்டு,
நான் வந்து உங்கள் அம்மாவை மீட் பண்ணியிருக்கேன்னு நான் மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் மீட் பண்ணலன்னு உன்கிட்ட வந்து சொன்னது வந்து நான் பொய் சொன்னேன். நான் டைரெக்டாகவே மீட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து என்னென்னா பிளாக் ஹேர் கிடையாது, கோல்டன் ஹேர். ஸோ நீ வந்து பொய் சொல்லியிருக்க. ஸோ அதனால் வந்து உனக்கு வந்து என்கிட்டேருந்து வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அதுக்கப்புறம் என்னென்னா ட்ரெயின் மூவ் ஆகிட்டு, அதாவது பெட்ரியை மறுபடியும் என்னென்னா புலம்பிக்கிட்டே என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா ஸ்டேஷனை விட்டு இறங்கி போயிட்டான். ஸோ இவரும் என்னென்னா நான் எவ்வளோ ஸ்மார்ட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை நினச்சிக்கிறாரு. நம்மக்கிட்ட வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹாப்பியாக வந்து அவர் போகிறாரு. நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஈவினிங் நடக்கக்கூடிய பார்ட்டியில் வந்து இந்த கதையை வந்து நம்ம எல்லார்ட்டையும் சொல்லணும். இந்தமாரி வந்து ஒரு பையன் வந்து இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த லேடியோட பையன் சொல்லி நம்மளை ஏமாற்ற நினச்சி அதுலேருந்து நம்ம வந்து கிரேட்டாக எஸ்கேப் ஆனதை வந்து நம்ம எல்லார்ட்டையும் சொல்லி நம்ம வந்து அப்ரிஷியேட் வாங்கணும் அப்படிங்கிறதையும் நினச்சிக்கிட்டே போகிறாரு. ஸோ பார்ட்டிக்கு வரவங்கள்ட்ட அதை வந்து இது சொல்லணுன்னே மைண்டில் நினச்சிட்டு இருக்காரு. அவரை ரிசர்வ் பண்ண வந்து ஏற்கனவே ரிசர்வ் பண்ண அந்த பிளேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சர்வெண்ட் வந்து ஒருத்தன் வந்து நிற்கிறான். ஸோ அவரை வந்து ரிசீவ் பண்ண ஒரு கார் வருது. ஸோ கிளாடியோ சொசைட்டி பீப்புளும் சேர்ந்து வராங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து நல்லாவே அவரை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, வரவேற்கிறாங்க. அந்த மக்களை பார்த்து வந்து தன் கூட வந்து ட்ரெயினில் வந்து பயணம் செஞ்ச மக்கள் மாதிரியே அவருக்கு வந்து ஒரு ஃபீலிங் வருது. இந்த கேசின்னு வந்து ஒரு கிளாட் பீப்புள் இருக்கார். அவர் வந்தோடனே இறங்கினோடனே வந்து அவர் சொல்கிறாரு, ஹலோ ஸ்லெதர் பாய், வாங்க இங்கே இனிமேல் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், வாங்க நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாங்க கல்ஃப்லாம் விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. ஸோ அவரை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய கார், நல்லா பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஃபாரின் காராக வருது. இது வரைக்கும் ஸ்லெதர் பாய் பார்க்க முடியாத ஒரு காரு, பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமான ஒரு காரு. அதாவது வந்து கம்பீரமாக சொகுசான பவரான ஒரு கார் வருது. அந்த மாதிரி காரில் அவர் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு, கண்ணாலேயே பார்க்குறாரு. அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப லென்த்தான காரு, ஃபாரினில் நல்லா பிரம்மாண்டமான ஒரு காராக இருக்குது. அதில் ஏறுறதுக்கும் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Hello Slather Bhai, you spending the weekend at Brill? Good, excellent. We will have a round of a golf together tomorrow. I will give you your revenge for a Hoyak. Not a bad course here, inland courses go, or here or here. Here is the car waiting for us and very nice too. The car which won the KSC approvals was a sometimes looking vehicle which seemed to embody to the lost word in elegance, the comfort and locomotive power. Its graceful lines and the symmetrical design masked the fact it was enormous wheeled structure and combining the features of a hotel lounge and the engine room. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த டிசைன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப கம்பீரமாக இருக்குது. லோக்கோமோட்டிவ் இன்ஜின் பவர் இருக்குது, ட்ரெயினை விட ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு கார் அது. ஸோ இவ்வளோ வந்து கம்பீரமாக வந்து இருக்கக்கூடிய கார்ஸ் வந்து நம்மளை ரிசீவ் பண்ணதாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து ரொம்ப பெருமைப்படுறாரு. So different sort of vehicle to the post chaise in which our grandfathers used to travel, yeah, exclaimed the lawyer appreciatively. And for Slather Bhai's benefit, he began running over the chief points of perfection in the fitting and mechanism of the car. Slather Bhai heard not a single word, noted and not one of the details that were being expounded to him. His eyes were fixed on the door panel on which were displayed two crests, a greyhound and the corant and a demi-loin, and holding in its paw a cross-light. ஸோ ஸ்லெதர் பாய்கிட்ட வந்து ஆக்சுவலாக வந்து அந்த கேசி வந்து நிறைய பேசிக்கிட்டே வர்றாரு, நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாரு, ஜெகோவை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாரு, அந்த காரோட ஃபீச்சரை பற்றியும் சொல்லிக்கிட்டு வர்றாரு. அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து என்னென்னா ஒரு சிம்பிளை வந்து அந்த கார் உள்ள என்ட்ரு ஆகும்போதே வந்து உள்ளே வந்து ஒரு சிம்பிள் இருக்குது. அதை பார்த்தோன்னே வந்து இவருக்கு ஒரு ஷாக்கு. யாருக்குன்னா ஸ்லெதர் பாய்க்கு. உள்ளே பார்த்தா மேலே அப்படியே வந்து பிரிண்டான ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த என்ன சிம்பிள்னு பார்த்தா அது வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா அந்த லைன் சிம்பிள் ப்ளஸ் வந்து அந்த டாகோட சிம்பிள். ஸோ அதோட சிம்பிள் அப்படியே இருக்குது. அதை பார்த்தோன்னே வந்து அவர் ஷாக் ஆகிட்டார். அதே அந்த டாக் சிம்பிள், அதே அந்த லைன் சிம்பிள், அந்த சிலுவை இருக்கிற மாதிரி சிம்பிள், மறுபடியும் அந்த டாக் சிம்பிள். ஸோ அந்த லெட்டரில் உள்ள முத்திரை, அந்த ஒன்று வந்து சிலுவை மாதிரியும் இருக்கக்கூடியது, இன்னொன்று வந்து அந்த நாய் ஓடுற மாதிரியும் இருக்கக்கூடியது.
ஸோ அதை பார்த்தோன்னே வந்து இவருக்கு என்னென்னா டோட்டலாக வந்து எல்லாமே சைலண்ட் ஆகிட்டு இவருடைய அந்த சந்தோஷம் ஹாப்பினஸ் இவர் என்னெல்லாம் நினச்சிட்டு வந்தாரோ அது எல்லாமே ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு. So the KZ was not a sort of man to notice an absorbed silence on the part of a companion. He had been silent himself for nearly an hour in the train, and his tongue was making up for lost time. Political gossip and the personal anecdote and the general observation flowed from him in an uninterrupted stream as the car sped along the country roads. From the inner history of the Dublin labour's troubles and the private life of the prince designate of the Albanic be progressed with an easy volubility to an account of the alleged happening at the 9th hole at Sandwich. And the webtoon report often remark made the Duchess of the Perthshire at a tango tea. And just as the car turned in then the Brill entrance gates, the KZ captured Slatherby attention by switching his remarks to the personality and their hostess. ஸோ ஸ்லதர்பை வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார். அதை பார்த்துட்டு வந்து கேசிக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. கேசி வந்து ஆனால் நிறையா வந்து இன்ட்ரடக்ஷன் சொல்கிறாரு, அந்த ஸ்ட்ரீட்டை பற்றி சொல்கிறாரு, காரை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு, லேடியை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு, லேடியோட அமைதி எல்லாத்தையும் பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ என்னென்னா அந்த பிரில் ஏரியா வந்துருச்சு. அங்கே திரும்பும்போது என்னென்னா டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ கேசி So brilliant woman, level-headed, a clean thinker, knows exactly when to take up in an individual or a cause, exactly when to let him or it drop. Influential woman, but spoils herself and her chances by being too restless. No repose, good appearance too, till she made that idiotic change. Change, quiet Slatherby. What change? What change? You don't mean to say? Oh, of course, you have only known her just lately. She used to have beautiful dark brown hair, which went very well with her fresh complexion. Then one day, about 5 weeks ago, she electrified everybody by appearing as a brilliant blonde. Quite ruined her looks. Here we are. I say, what's the matter with you? You look rather ill. ஸோ ஜெகோ வந்து என்னென்னா அவங்க லேடி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப தெளிவான சிந்தனை உடையவங்க. எப்போவுமே வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதை பற்றி என்னென்னா ஃபுல் டீட்டெயில் எடுத்துருவாங்க. அதை பற்றி என்னென்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்போ ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்கணும், எப்போ ஒருத்தவங்களை வந்து கலட்டி விடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அட் த சேம் டைம் வந்து ரொம்ப செல்வாக்கான பெண்மணி. அவங்க வந்து ரொம்ப கடுமையாக உழைப்பாங்க. உழைச்சி வந்து என்னென்னா தன்னோட உடம்பை வந்து ரொம்ப அவங்க வருத்திக்கிட்டாங்க. ஸோ உடம்பு மட்டுமே இல்லாமல் தோற்றத்தே கூட அந்த முட்டாள்தனமான மாற்றம் செய்கிற வரைக்கும். உடனே வந்து ஸ்லதர்பை வந்து என்ன சொல்கிறாரு, என்ன மாற்றம் அது அப்படின்னு கேட்குறாரு. அது கேசி சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து இதெல்லாம் புரியாது. ஆமாம், நீங்கள் வந்து சமீபத்தில் தான் அவங்கள பார்த்துருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து ஆல்ரெடி எப்படி இருந்தவங்க அப்படின்னா பிளாக் ஹேர், அதாவது வந்து அழகான பிளாக் ஹேரில் இருந்தவங்க. அழகாக அவங்க முடி வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப ஃபேராக இருப்பாங்க, அதே நேரத்தில் பிளாக் ஹேரில் இருப்பாங்க. ரெண்டும் சேர்ந்து அவங்களுடைய லுக்கு எப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 5 வாரத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஹேரெல்லாம் டோட்டலாக கோல்டன் ஹேராக மாற்றிட்டாங்க. ஸோ அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஜெகோவோட வீடு வந்துருச்சு. ஏன்னா அப்போ வந்ததுக்கப்புறம் இவர் டோட்டலாக என்னென்னா கேட்க எல்லாமே அப்படியே சைலண்ட் ஆகி அப்படியே எல்லாம் வந்து பெர்ட்டியோ சொன்னதெல்லாம் மைண்டில் வந்துருச்சு ஃபுல்லாக. ஸோ சைலண்ட்டாக இருக்காதிங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்குறாரு கேசி. அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே டக்குன்னு வந்து எல்லாம் கிட்ட வந்துருச்சு அந்த பிளேசஸ்லாம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்படியே வந்து என்னென்னா இது வரைக்கும் அவர் கேட்டது எல்லாமே வந்து வச்சு பார்க்கும்போது என்னென்னா பெர்ட்டி அப்படிங்கிறது வந்து ஜெகோட பையன்தான் அப்படிங்கிறது அவர் கரெக்டாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம தான் வந்து என்ன பண்ணிட்டோம்னா பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம தான் வந்து அவன் சொன்னதை நம்பவே இல்லை, அவன் எல்லாமே ஃபேக்டாக தான் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத அவர் அப்போ தான் உணர்றாரு. ஸோ இதோட வந்து இந்த ஸ்டோரி முடியுது. ஸோ இதில் பார்த்தா வந்து பெட்ரி வந்து உண்மையை சொன்னது வந்து என்னென்னா உண்மையாகவே வந்து ஜெகோட பையன்தான் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து என்னென்னா அவர் மனசார வந்து அவர் ஒத்துக்கிறார். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். இதோட வந்து இந்த ஸ்டோரி முடியுது. ஸோ வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இதோட வந்து செகண்ட் யூனிட் டோட்டலாக முடிஞ்சு. இனிமேல் நம்ம தேர்ட் யூனிட் பார்க்கலாம் அடுத்தது. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.